குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புல்சகமி. டெய்லி கண்ட பஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஜூன் 29, 2024 சனிக்கிழமை இன்றைக்கி கண்ட பஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டெய்லி கண்ட பஸ் வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசி டிஎன்யூஸ் ஆகிட்டான கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா 1/1 வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட்ஸ்லாம் அதில் கிடைக்கும். லிங்க் வேணும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டச் பண்ணி அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா அதிலே வரும். நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரெண்டு பஸ் பார்த்துடலாம். வந்து பார்த்திங்கன்னா தேசிய பாதுகாப்பு துணை ஆலோசகராக இருந்த விக்ரம் மிஸ்ரி அவர் வந்து பார்த்திங்கன்னா வெளியுறவுத்துறை செயலாளராக வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஓகேங்களா? முக்கியமானது பாதுகாப்பு துணை ஆலோசகராக இருந்த விக்ரம் மிஸ்ரி வந்து பார்த்திங்கன்னா வெளியுறவுத்துறை செயலாளராக வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்கார். சரிங்களா? 4 புதிய மாநகராட்சிகளை வந்து உருவாக்க திருத்த மசோதா வந்து பார்த்திங்கன்னா பேரவையில் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை, திருவண்ணாமலை, நாமக்கல், காரைக்குடி இதுதான் அந்த 4 புதிய மாநகராட்சிகள். இது வந்து நகராட்சிகள் பட்டியலில் இருக்குது. இது வந்து மாநகராட்சியை வந்து தரம் உயர்த்துறாங்க. சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தமாக வந்து எத்தனை மாநகராட்சின்னு சொல்லிட்டு நான் தனியாக ஒரு ஷார்ட்ஸில் ஒரு வீடியோ போடுறேன். நீங்கள் அதை பார்த்து எத்தனை மாநகராட்சி எத்தனை மாவட்டம் இருக்குன்னு டீட்டெயிலாக போடுறேன். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. கரண்ட் பஸ்ஸில் எல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் விருது வந்து விண்ணப்பம் வரவேற்கிறாங்க. சமூக வாழ்க்கையை மேம்படுவதற்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வந்து ஊக்குவிப்பதற்கும் முன்மாதிரியாக பங்களிப்பு அளித்த நபர்களுக்கு மற்றும் நிறுவனங்களுக்கு தன்னலமற்ற சேவைகளை அங்கீகரிக்கும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் ஆளுநர் விருது வந்து வழங்கப்படுது. நிகழாண்டு விருதுக்கு வந்து தனிநபர் மற்றும் நிறுவனங்கள் வந்து தங்களுடைய விண்ணப்பங்களை வந்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீட்டெயில் இருக்குது. இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஓய்வு பெற்ற மத்திய மற்றும் மாநில அரசு அலுவலர்கள் மற்றும் அரசு செயலாளர்கள், அரசு இணைச் செயலாளர்கள், பல்கலைக்கழக துணைவேந்தர்கள், பத்ம விருது பெற்றவர்கள் யாராக இருந்தாலும் இதில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தகுதி இருக்கிறவங்க அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து முக்கியமான டேட்டா. ஓகேங்களா? எழுத்தாளர் சிவசங்கரி எழுதிய இஸ்ரோவினுடைய நம்பி நாராயணோட வாழ்க்கை வரலாறு புத்தகம் வந்து எழுதியிருக்காங்க. இதில் வந்து அவருடைய புத்தகத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா விண்வெளி தழும்புகள். ஓகேங்களா? முக்கியமானது, கேட்குறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? விண்வெளி தழும்புகள் அப்படின்ற புத்தகம் வந்து யாரை பற்றியது அப்படின்னா நம்பி நாராயணுடைய வாழ்க்கை வரலாறு புத்தகம். இதை வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து பார்த்திங்கன்னா பிரதி எடுத்து வெளியிடுறாங்க. இந்நூல் உருவாக்க வந்து பார்த்திங்கன்னா 4 ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா டைம் எடுத்திருக்காங்க. முதல் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மலையாளத்தில் வெளியிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வெளியிட்டிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சர்க்கார் ஐஏஎஸ் அகாடமி சார்பில் வந்து பார்த்திங்கன்னா குடிமை பணி தேர்வுக்கான இலவச கருத்தரங்கம் வந்து நடத்துகிறாங்க. விருப்பமுள்ள மாணவர்கள் போய் கலந்துக்கலாம். நம்பர் கீழே கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எங்கே வரும் டீட்டெயில் சொல்லுவாங்க. நீங்கள் அதில் போய் கலந்துக்கலாம். ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க சும்மா போயிட்டு கலந்துக்கிட்டு பாருங்கள். அடுத்து முக்கியமானது அதை வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மக்களவையினுடைய முதல் கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா உரையாற்றுவார். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவரோட உரைக்கு வந்து பார்த்திங்கன்னா நன்றி தெரிவிக்கும் வந்து தீர்மானம் வந்து நிறைவேற்றப்படும். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமளி ஏற்பட்டிருக்கு. அதை வந்து ஒத்தி வைக்க சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றி டீட்டெயில் கொடுத்துருங்க. நமக்கு அது தேவையில்ல. சும்மா இம்பார்ட்டன்ட் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ எதிர்க்கட்சி தலைவர் என்பது தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக ராகுல் காந்தி ஏற்கொண்டிருக்கும் அதிகார பதவி. ஓகேங்களா? 10 ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு 18வது மக்களவைத் தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் என்கின்ற அந்தஸ்துக்கு உரியவராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபர் பெற்றிருக்கிறார். ராகுல் காந்தி கிடைத்திருக்கும் அரிய வாய்ப்பு இது. ஓகேங்களா? அவர் வந்து அரசியலில் களமிறங்கி 20 ஆண்டுகளில் ராகுல் காந்தி வகிக்கும் முதலாவது அரசியல் சாசன பதவி இது. ஓகேங்களா? ராகுல் காந்தி அவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய 20 வருஷ அரசியல் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு வகிக்கிற அரசியல் சாசன பதவி இது தான். ஓகேங்களா? 1950ஆம் ஆண்டு அவைத்தலைவரின் வழிகாட்டுதலின்படி வந்து பார்த்திங்கன்னா அவையின் மொத்த உறுப்பினர்களில் 10% உறுப்பினர்களுக்கும் அதிகமாக கொண்ட இருந்தால் மட்டும்தான் ஒரு கட்சி வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சி அப்படின்ற அந்தஸ்தை வந்து பெறும். ஓகேங்களா? அதன் தலைவர் வந்து எதிர்க்கட்சி தலைவர் ஆகிறார். மக்களவையின் எதிர்க்கட்சி தலைவர் என்ற பதவி வந்து பார்த்திங்கன்னா அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. பிரிட்டிஷ் நாடாளுமன்ற மரபின்படி அவை வந்து காத்திருப்பு பிரதமர் அப்படின்னு அழைக்கப்படுறார். ஓகேங்களா? மக்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பார்த்திங்கன்னா காத்திருப்பு பிரதமர் அப்படின்னு அழைக்கப்படுறார். ஆளும் கட்சி பெரும்பாலும் ஆட்சி இழந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் தான் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து ஆட்சி அமைக்க வந்து அழைப்பு விடுப்பார். இது வந்து வெஸ்ட்மினிஸ்டர் முறை, அதாவது பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட்மினிஸ்டர் முறை அங்கிருந்து எடுத்திருக்கிறாங்க. காத்திருப்பு பிரதமர்னு அங்கே அழைக்கிறாங்க. ஓகேங்களா? இவர் வந்து பார்த்திங்கன்னா நிழல் அமைச்சரவை உருவாக்குற அதிகாரம் வந்து இவருக்கு இருக்குது. ஓகேங்களா? சுதந்திர இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அடல் பிகாரி வாஜ்பாயை தவிர எதிர்க்கட்சி தலைவராக இருந்த யாரும் பிரதமராக ஆனதே இல்லை. ஓகேங்களா? சுதந்திர இந்தியாவில்
எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் ஆகியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரதமர்கள் வேணால் எதிர்க்கட்சி தலைவராக இருக்காங்க. ஆனால் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து பிரதமரான ஒரே ஆள் யார் அப்படின்னா அடல் பிகாரி வாஜ்பாய். ஓகேங்களா. அடுத்து வந்து நாலந்தா பல்கலை பற்றி கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே முக்கியமாக தான் ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஓகேங்களா. நாலந்தா வந்து உலகின் முதல் பல்கலைக்கழகம் மற்றும் பொது ஆண்டு காலம் தொடங்குவதற்கு முன்னே ஏறத்தாழ 5 நூற்றாண்டுக்கு முன்பே வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் நூற்றாண்டில் வந்து குப்த பேரரசு முதலாம் குமாரகுப்தருடைய ஆட்சியில் வந்து நிறுவப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அப்போ நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவான யாருன்னா குமாரகுப்தர். இது வந்து உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஓகேங்களா. பீகார் மாநிலம் ராஜ்கிரியில் உள்ள நாலந்தா பல்கலைக்கழகத்தின் புதிய வளாகத்தை வந்து கடந்த 19ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து திறந்து வச்சிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்பல்கலைக்கழகத்தின் புகழ்பெற்ற ஆசிரியர்களான தமிழகத்தைச் சேர்ந்த காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த தர்மபாலர், திங்கநாதர், ஸ்ருதிமதி, சீலபத்திரியார் அவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஆளுங்களாக இருந்திருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா 2500 ஆண்டுகளுக்கு முன் நிறுவப்பட்ட இந்த பல்கலைக்கழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹர்ஷவர்த்தனர் அப்படின்ற ஒரு மன்னரும் பார்த்திங்கன்னா இதற்கு மிகப்பெரிய ஆதரவு தெரிவிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது. நாலந்தா என்பதன் பொருள் வந்து பார்த்திங்கன்னா தாமரையின் உறைவிடம் அப்படின்னு பேர். தாமரை வந்து பாரத மரபில் தொன்று தொட்டு கல்வி மற்றும் ஞானத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. நாலந்தா என்பதோடைய காரண பேர் வந்து பார்த்திங்கன்னா வற்றாத அறிவை அளிப்பவர் அப்படின்னு பொருள். இது வந்து ஸ்கூல் புக்லையும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. 3 முறை பெரும் படையெடுப்பை சந்தித்த பல்கலைக்கழகம் பொது ஆண்டு 1197 வந்து பார்த்திங்கன்னா டில்லி சுல்தானுடைய படைத்தலைவரான பக்தியாத் கில்ஜி அப்படின்றவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நாலந்தாவை வந்து அழித்தார். ஓகேங்களா. இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்குது. 2006ஆம் ஆண்டு அப்போதைய குடியரசுத் தலைவராக ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் வந்து முன்மொழிந்ததன்படி 2014ஆம் ஆண்டிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து மீண்டும் செயல்பாட்டுக்கு வந்தது. ஓகேங்களா. 2016ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா யுனெஸ்கோ வந்து பாரம்பரிய பட்டியலிருந்து பழமையான நாலந்தா பல்கலைக்கழகத்தை வந்து இணைச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா. 2016 தான் வந்து பார்த்திங்கன்னா யுனெஸ்கோ வந்து பாரம்பரிய பட்டியல் வந்து நாலந்தாவை இணைச்சிருக்காங்க. சரிங்களா. அடுத்து அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீட் தேர்வு தொடர்பாக வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி ஏகே ராஜன் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழு அமைச்சு அந்த பரிந்துரையின்படி 2001ஆம் ஆண்டு சட்டப்பேரவையில் வந்து நீட்டு ரத்து என்ற தீர்மானத்தை வந்து ஆல்ரெடி நிறைவேற்றிருக்காங்க. இப்போ மீண்டும் வந்து நிறைவேற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா. இது 2வது முறை நிறைவேற்றுறாங்க. அதோட நீதிபதியோட பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஎன்பிசிலாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. அடுத்து மகளிர் டெஸ்ட் முதல் நாளில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து 525 ரன்கள் குவிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் ஆட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஷபாலி வர்மா அவங்க வந்து பார்த்திங்கன்னா மகளிர் கிரிக்கெட்டில் அதிவேக இரட்டை சதம் அப்படின்ற ஒரு அடித்த ஒரு முதல் வீரர் அப்படின்ற ஒரு பட்டத்தை வந்து பெற்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2-3 பேர் வாங்கியிருக்காங்க. ஆனால் இவங்க வந்து அந்த வாய்ப்பை வந்து முறியடிச்சு இவங்க வந்து அதிக ரன்கள் அடிச்சிருக்காங்க. ஓகேங்களா. அதிவேகத்தில். ஓகேங்களா. அடுத்து வந்து பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெறுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த இந்தியாவின் ஈட்டி எறிதல் வீரர் டிபி மானோ ஊக்கமருந்து பயன்படுத்துறதுக்காக வந்து தடை பண்ணியிருக்காங்க. ஏன் இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஈட்டி எறிதல் அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு நீரஜ் சோப்ரா மட்டும்தான் ஞாபகத்துக்கு வருவார். இவரும் ஈட்டி எறியும் வீரர் தான். இவர் பேரையும் ஞாபகம் வச்சுக்கணும். டிபி மானோ. ஓகேங்களா. சப்போஸ் கீழே வந்து ஈட்டி எறிதலும் தொடர்புக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டு டிபி மானுன்னு கொடுத்தா அவரும் உண்டு தான். ஓகேங்களா. இப்போது ஊக்கமருந்து பயன்படுத்துறதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா தடை விதிச்சிருக்காங்க. வெளிநாடுகளிலிருந்து தாயகத்திற்கு பணம் அனுப்புவோர் பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா 2023 வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முதலிடத்தில் இருக்குது. இதில் 2ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மெக்சிகோவும், 3ஆம் இடத்துல சீனாவும், 4ஆம் பிலிப்பைன்ஸ், பாகிஸ்தான் அப்படின்னு இருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா $120 பில்லியன் பணம் அனுப்பி அதை வந்து 10 லட்சம் கோடி தாயகத்துக்கு அனுப்பி வந்து பார்த்திங்கன்னா முதலிடம் பிடிச்சிருக்கு. சரிங்களா. அது முக்கியம். ரஷ்யாவால் கடந்த 2022ஆம் ஆண்டு விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள் வந்து செயலிழந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து இன்றைக்கி வந்து நேற்று வந்து வெடித்து செதறி இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா நாசா அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோ தான். இது தாண்டி கேட்க வாய்ப்பில்லை. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன் தான். இதில் இருக்க எல்லாமே இம்பார்ட்டன் தான். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லியும் பார்த்துருங்க. இந்த நியூஸ் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படி டெலிகிராம் சேனலில் போடுவேன். நீங்கள் தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.